புண்பட்ட நெஞ்சை புகவிட்டு ஆத்து. நம்ம தம் அடிக்கிற பாட்டிங்களா அவங்களுக்கு சாதமாக பயன்படுத்திட்டாங்க புண்பட்ட நெஞ்சை புகவிட்டு ஆத்துன்னு. உண்மையான பொருள் யாரோலோ அல்லது யாரோட செயலாலோ புண்பட்ட அந்த மனதை வேறு ஒரு செயலில் புகவிட்டு ஆற்று. அதான் பொருள். வேற எந்த செயல நம்ம புகவிட்டு ஆற்றுறது? நம்ம அன்றாட செய்யக்கூடிய ஒரு செயல். நம்ம மன வழியில் இருந்தாலும் கஷ்டத்துல இருந்தாலும் இதை செய்யாமல் இருக்க மாட்டோம். அது சாப்பிட்றது. சாப்பாடு மாதிரி மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம், நல்ல விஷயம் கிடையவே கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு உங்கள் வாயில் போட்டாலே எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அப்படி ஒரு சாப்பாடு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தயிர் சாதம். அது தயிர் சாதமா வெண்ணையா, சாதம் இருக்கா இல்லையா தெரியாது, வெண்ணெய் மாதிரி ஒரு தயிர் சாதம். அந்த மாதிரி புளிக்காத தயிரில் செஞ்சது, ஒரு மாவடு இல்லை மாங்காய் ஊறுகாய். சொல்லும் போது எனக்கு வாயெல்லாம் எச்சி போகுது. சாப்பிட்டா நிம்மதியாயிரும். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பார்பிக்யூ, மட்டன் பார்பிக்யூ, ஏதோ சம்திங் அந்த மாதிரி பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது, மறந்துடுவீங்க எல்லாத்தையும். அப்படி ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணி நீங்கள் மட்டும் வாங்கி வச்சுங்க. வேறு யாரையும் சேர்க்காது. ஏன்னா வேறு யாரும் சேர்த்தீங்கன்னா அவங்க பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. சாப்பாட்டில் கவனம் இருக்காது. ஸோ வாங்கி வச்சுட்டு அதை பாருங்கள். ஒரு நிமிஷம் பார்த்தீங்கனாலே, சாப்பாட்டை பார்த்தீங்கன்னாலே வாயில் உமிழ் நீர் சுரக்கும். சுரந்ததுக்கப்புறம் ஒரு வாய் எடுத்து வாயில் உள்ளே போட்டுட்டு கண்ணை மூடிங்க. கண்ணை மூடி நல்ல ஒரு 20-30 செகண்ட் சவைங்க. அந்த நீங்கள் விரும்பிய உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய அந்த சுவை உங்கள் உள்ள நாக்கள் உள்ள டேஸ்ட் பட்ஸில் சுவை முட்டுக்கள் பட்டு மூளைக்கு தகவல் போகும். மூளையில் இருக்கக்கூடிய ஹாப்பி ஹார்மோன்ஸ் டோபமின், ஆக்சிடோசின், சீரோட்டோனின், என்டார்ஃபின் சுரந்து மூளை நரம்புகள் ரிலாக்ஸ் ஆகும். உடம்புல இருக்கிற நரம்புகள் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். மனம் அமைதியாகும். 10 நிமிஷத்தில் சாப்பிடுவீங்களா, 15 நிமிஷம் சாப்பிடுவீங்களா, நார்மலாக அரை மணி நேரம் எடுத்துங்க. ஈவன் 3/4 மணி நேரம் எடுத்துங்க. நிறைய டைம் எடுத்துங்க. நல்லா ரசிச்சு அமைதியாக சாப்பிடுங்க. கடைசி வாயை உள்ள போட்டுட்டு கண்ணை திறக்கவே திறக்காதீங்க. அமைதியாக உட்காந்துங்க. அந்த டேஸ்ட் வாயில் இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்து உங்களுக்காக உயிரை விட்ட அந்த உணவுக்கு நன்றி சொல்லுங்க. டேஸ்ட் பட்ஸ் நாக்கில் உள்ள சுவை முட்டுக்கு நன்றி சொல்லுங்க. மூளைக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா உண்ணுதல், சாப்பிட்றது என்பது இறைவனை தொழுவதற்கு சமானம். கோயிலில் போய் இப்படி சாமி கும்பிட்றீங்களோ, இல்லை சர்ச்சில் பிரேயர் பண்ணீங்களோ, அல்லது நீங்கள் தொழுகிறீங்களோ பள்ளிவாசல், அதுக்கு சமானம் சாப்பாடு. இந்த சாப்பிடுன்ற செயல். ஸோ அதுக்கு நன்றி சொல்லுங்க. அதை அனுபவிச்சு ருசிச்சு ரசிச்சு செய்யுங்க. இப்படிதான் பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே சாப்பிட்றது, என்ன உள்ள போகுது நிறைய உள்ள போட்டு ஒபிசிட்டி காரணமாக தான். ஸோ சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் மன அழுத்தத்தை குறைத்த, உங்கள் மன அழுத்தத்தை விரட்டி அடித்த அந்த சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த செயல் நன்றி சொல்லுங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டில் இருந்திருப்பீங்க, கஷ்டம் வலின்னு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எதுவுமே மைண்டில் இருக்காது, எல்லாம் பறந்து போயிருக்கும். அந்த விருப்பமான சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் மன அழுத்தம் எல்லாம் ஓடி போயிருக்கும். மன அழுத்தம் எல்லாம் செத்து போயிருக்கும். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம்.